இல்ல அதாவது அண்ணாமலை இதற்கு முன்பு எப்படி பேசினார்? இதே எடப்பாடி பழனிசாமி குறித்து அண்ணாமலை பேசிய கருத்துக்கள் என்ன? இப்போது திடீரென அண்ணாமலைக்கு எதனால் எடப்பாடி தான் முதலமைச்சர் என்கிற கருத்து வருதுன்னா, அது கொங்கு பாசத்தின் மூலமாக திடீரென வருது. அதாவது தன்னை தாண்டிய ஒரு கொங்கு ஆளுமை என்று எடப்பாடி பழனிசாமி வருகிற போது எடப்பாடி பழனிசாமியை வீக் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சார் அண்ணாமலை. அதனாலதான் அதிமுக கூட்டணியிலிருந்து அண்ணாமலை வெளியேறினார். அண்ணாமலை வெளியேறுவதற்காக பல காரணங்களை டெல்லி தலைமையிடம் சொன்னால் அதை டெல்லி தலைமை ஓரளவுக்கு நம்பிவிட்டது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி மலராமலேயே போனது. அந்த கூட்டணிக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடைக்காமல் போனதற்கான சாத்திய கூறுகளும் அன்றைக்கு அவைதான் தென்பட்டன. ஆனா இப்போ இதே எடப்பாடி பழனிசாமி வரணும்னு நினைக்கிறது அந்த கொங்கு மண்டலத்தினுடைய பாசம். ஏன்னா இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லிட்டா யார் முதலமைச்சர் வேட்பாளர்? ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி லீடு எடுக்குது அப்படின்னு சொன்னா நயனார் நாகேந்திரன் அந்த இடத்துக்கு வந்துருவாரோ? அவருக்கு ஏற்கனவே அமைச்சராக இருந்த அனுபவம் இருக்கிறது, சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார், சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிறார். எனவே அந்த அனுபவம் வாய்ந்த அவருக்கு அந்த வாய்ப்பு வருவதை விட தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய, அதாவது நான் சொல்றது வட்டாரத்தினுடைய நெருக்கத்தை சொல்கிறேன், நெருக்கமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வரட்டும்ன்ற அந்த ரேஸ்ல தான் அவர் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார். அண்ணாமலை முடிவுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவா?